வணக்கம். தமிழ் டெக் வழிமலை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரிஸ்டேஜ் எக்ஸல் ப்ளஸ் இண்டக்ஷன் குக்டாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராப்ளம்னா ரன் ஆகுது, நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து சடனாக கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக எரர் வருது. இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணியாச்சு. ஆனால் வந்து ஃபேன் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் வந்து ரொட்டேட் ஆகுது. அதுக்கு ஒன்று ஃபேன் ப்ராப்ளமா இல்லை அதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து ப்ராப்ளமானு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். என்ன ரீசனாக எரர் வருதுன்னா, நம்மளுக்கு காயில் ஐஜிபிடிலாம் வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இன்டர்னலாக வந்து டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி ஓவர் ஹீட்டுன்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். அது ஒவ்வொரு மாடலுக்கு வந்து ஒவ்வொரு எரர் வரும். E6 E4 அது மாதிரி வந்து எரர் வரும். ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேனை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபேனை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஆல்வேஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 வோல்ட் வந்து ஃபேனோட இன்புட் வோல்டேஜ். நான் வந்து 20ல் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதனோட வோல்டேஜ் வந்து செக் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செக் பண்ணணும். இங்கே எல்லாமே வந்து இந்த சைடு எல்லாமே வந்து ஹை வோல்டேஜ். இங்கேயும் வந்து டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நான் ஐசோலேட்டட் பவர் சப்ளைன்றதுனால நம்ம டைரெக்டாக டச் பண்ணும்போது வந்து ஹெவியாக வந்து நம்மளுக்கு ஷாக் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 17.5 வோல்ட் வருது. மைனஸில் மெஷர் ஆகுது. நம்ம பொலாரிட்டி மாற்றி கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 17.5 வோல்ட்டு. இந்த வோல்டேஜுக்கு வந்து நம்மளுக்கு ஃபேன் வந்து நல்லாவே ஹை ஸ்பீடில் தான் வந்து ரன் ஆகணும். ஆனால் வந்து நம்மளுக்கு ரன் ஆக மாட்டேங்குது. ஃபேனை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பவர் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் வந்து அன்பிளக் பண்ணிவிட்டு தான் வந்து கம்பல்சரி வந்து நம்ம ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து பொலாரிட்டி இருக்கும். பொலாரிட்டி மாற்றி கனெக்ட் பண்ணாலும் வந்து நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபால்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து வோல்டேஜ் செக் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா இங்கே தனியாக வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த பின்னு தான் வந்து பாசிட்டிவ். இது வேறு ஃபேனுன்றதுனால வந்து இங்கே இந்த இது இல்லாமல் கனெக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொட்டேட்டே ஆகலை. ரொட்டேட் பண்ணி விட்டால் தான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.2 வோல்ட்டு தான் வந்து மெஷர் ஆகுது. ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராப் ஆகுது. இதுக்கு இந்த ஃபேனுக்கு ட்ரைவ் பண்ணுற சர்க்கியூட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இப்போ கனெக்டர்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதுக்கு கண்ட்ரோல் பண்ணுற சர்க்கியூட் வந்து எதுன்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் போர்டை திருப்பி இதுக்கு எங்கெங்கே ட்ராக் வந்து போதோ கனெக்ட் ஆகுதோ அதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போனோம். இதில் பார்த்தீங்கன்னா நியர்பை இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரும் இதுவும் இருக்குது. இது ரெண்டு தான் வந்து ட்ரைவ் பண்ணுது இதில். ஸோ இப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டரையும் இந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டரையும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா டயோட் மெஷர்மெண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் டிரான்சிஸ்டர் நான் வந்து காமனாக சென்ட்ரலில் ஒரு பின் வந்து காமனாக வச்சுக்கிறேன். பாசிட்டிவ் ப்ரோபை இந்த பக்கம் மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் வேல்யூ 1.24 அப்படி போகுது. ஓப்பன் வேல்யூ காட்டுது. இந்த பக்கம் வச்சா 0.44 வந்து வேல்யூ காட்டுது. ஸோ இது கரெக்டான வேல்யூ கிடையாது. இப்போ வந்து நெகட்டிவ் ப்ரோபை வந்து நான் சென்டரில் வச்சுட்டு பாசிட்டிவ் ப்ரோபை இந்த லாஸ்ட்டில் வைக்கிறேன். இப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கோட்டிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக வேல்யூ வரல. ஸோ இப்போ கரெக்டாக வச்சு பிறகு 0.042 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லீடுக்கும் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. இந்த பக்கம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர் இந்த பார்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர் கரெக்டாக மெஷர் ஆகுது. ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆனதுனால தான் வந்து அந்த
ஃபேனுக்கு தேவையான அவுட்புட் வோல்டேஜ் வந்து கரெக்டாக ட்ரைவ் பண்ண முடியல. நோ லோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 வோல்ட்டும் காட்டுது. லோடு கனெக்ட் பண்ணும்போது அதனால் வந்து ட்ரைவ் பண்ண முடியாதனால 3.2 வோல்ட்டாக கம்மி பண்ணி லோவாக வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஃபேனும் வந்து ரொம்ப லோவாக வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ இது என்ன டிரான்சிஸ்டர்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் இந்த டிரான்சிஸ்டரில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கம்பனண்ட் வச்சு மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். வேறு வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் குட் ஒன்று வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிரான்சிஸ்டர் பொலாரிட்டி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கட்டு வச்சது இங்கே மார்க்கிங் இருக்கிறதுனால கரெக்டான அதே டைரெக்ஷன் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு டிரான்சிஸ்டர் வச்சு சால்டிங் பண்ணிக்கலாம். இதில் டிரான்சிஸ்டர் வந்து சால்டிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐபி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து நம்மளுக்கு நல்லாவே ரன் ஆகுது. அந்த டிரான்சிஸ்டர் தான் வந்து இதில் ப்ராப்ளம். மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வலிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.